ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இப்போது தை மாதம் வந்துவிட்டது. அனைவருக்கும் வழி பிறக்கப் போகிறது. அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது ஒரு நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாள் என்பதை உணர வேண்டும். வள்ளுவ பெருந்தகை கூறியுள்ளார், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அப்படிங்கிறது நம் வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு. நாம் வாழ்வதற்கு நம்ம சுற்றி எல்லா உயிரினங்களும் நமக்கு உதவுது. நமக்கு தெரியும், பசு மேலே 30 முக்கோடி தேவர்கள் பசு மேலே இருக்கிறாங்க. பசுவினை நாம் வணங்க வேண்டும். நம்மளுடைய பசு நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு பசுமாடு இருந்தால், அந்த காலத்தில் ஒரு பழமொழி, ஒரு பசுமாடு வைத்திருந்தால் ஒரு குடும்பமே பிழைத்து விடும் என்பது. அந்த அளவுக்கு பசு நமக்கு அருந்துவதற்கு பாலையும் கொடுத்து, தெய்வ கடாட்சத்தையும் கொடுத்து நம்மோடு இணைந்து வாழ்கின்றது. அந்த பசுவிற்கு நன்றி. இப்பொழுது தான் இந்த டிராக்டர்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. அப்பொழுது ஏர் கலப்பை பிடித்து உழுதுதான் விவசாயத்தை செய்வார்கள். அந்த விவசாயத்துக்கு உதவுவது என்பது எருது, காளை மாடு, இவைகளை வைத்துக்கொண்டு உழவு வேலை செய்வார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பின்தொடர்ந்து செல்பவர். உழவு தொழில் செய்கிறவங்க தான் முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உழவு தொழிலுக்கு நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய எருது, நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பசு, விலங்கினங்கள், ஆடு போன்றவைகள் அனைத்துக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாள் தான் மாட்டுப்பொங்கலாகும். அன்றைய தினம் பசுக்களுக்கும், பசு, எருது, எந்த மாட்டுக்கெல்லாம் அதை குளிப்பாட்டி நல்ல உணவுகளை, இப்போ நமக்கு விருந்து சாப்பிட்ற மாதிரி புல்லுக்கட்டெல்லாம் அறுத்து நிறைய போட்டு நல்ல சிறப்பான உணவுகளை கொடுத்து அவர்களிடம் நாம் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். இது மாட்டுப் பொங்கலாகும். அதே போன்று நம்மளுடைய இல்லத்திலும் சிறந்த உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படையலிட்டு காகத்திற்கு அன்னம் வைத்து நாம் வழிபாடு செய்து வணங்க வேண்டும். அன்றைய தினம் நம் வீட்டில் பெரியோர்கள் அந்த மாட்டுப் பொங்கலில் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, பகைமையை மறந்து எல்லோரும் பக்கத்தில் எதிர்த்தாப்பில் உள்ளவங்க, அடுத்தாப்பில் உள்ளவங்க, கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்க, இப்படி நம் சுற்றத்தார்கள் அனைவரையும் சந்தித்து நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்களிடம் நமஸ்காரம் பெற்று அவர்களிடம் வாழ்த்து பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். அன்றைய தினம் எல்லோரும் பெரியவர்களிடமும் சான்றோர்களிடமும் நட்பிற்குரியவர்களிடமும் சென்று தனது அன்பை பரிமாறி அவர்களிடம் நமஸ்காரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாட்டுப்பொங்கல் வழிபாடு. இது அனைத்தும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொன்றிற்கும் உள்ள காரண காரியத்தை நான் கூறுகிறேன். என்றைக்குமே நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம நமஸ்காரம் என்ன, அவருக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சண்டை, என்ன பொங்கல் அன்னைக்கு போய் காலில் உழுவுறது அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நிச்சயமாக பெரியவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம் குடும்பத்தார்கள் நம் இளைய தலைமுறைகளுக்கு, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்காம நாம் வேறு மாதிரி பேசினோம்னா அந்த குழந்தைகளினுடைய எண்ணங்களானது பெரியவங்களையெல்லாம் மதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணம் ஆரம்பத்திலேருந்தே மனசில் பதிஞ்சிடும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நட்பு முறையோடும் உறவோடும் பகைமையை மறந்து நல்ல எண்ணங்களை நம் மனதில் விதைத்து நம் குழந்தைகளுக்கும் நல்லவைகளை போதித்து நலமுடன் வாழ்வதற்கு ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு நாள் தான் மாட்டுப்பொங்கல் என்பதை உணர வேண்டும். ஆக மாடு வச்சுருக்கவங்க, மாடு வச்சில்லாதவங்க சிறந்த உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படையலிட்டு விட்டு நம்ம மற்றவர்களோடு நட்போடு அன்றைய தினம் இருந்து அருகில் உள்ள சிவாலயங்களுக்கோ அருகில் எந்த கோவில்கள் இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று மனதார 5 எழுத்து மந்திரத்தையோ அந்த கோவிலுக்கு தகுந்த மந்திரத்தையோ உச்சாடனம் செய்து அமைதியோடு வாழ்க்கையை, தை மாதத்தை வரவேற்போம்.
தை மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதம். அந்த தை மாதத்தை நாம் வரவேற்று வணங்க வேண்டும் என்பதை மீண்டும் நான் பதிவிடுகிறேன். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.